3365 ரூபா மக்களே. நமக்கு தேர்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே ஹெல்மெட் மாட்டிட்டு சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த மேனேஜர் வந்து அவரை உட்கார சொல்லுங்கள், வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. வண்டி வந்து த்ராட்டில் டவுன் ஆகுதுங்க. இந்த டிராஃபிக்குள்ளே எப்படி தான் நான் இதை ஓட்டிகிட்டு போக போகிறேனோ தெரியலையே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃபே ஆயிடுச்சுடா. மக்களே நம்ம ஷோரூம் கிட்ட வந்தாச்சுங்க. இதாங்க ஷோரூமு. சர்வீஸ்ண்ணா. யாரை பார்க்கணும் ப்ரோ? தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ். தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஆஃபண்ணா ஃபேன் ஓடுதுண்ணா. பரவாயில்ல விட்டுங்க. நம்ம டாப் ஸ்பீடு இது வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா 202 போயிருக்குங்க நம்மளோட டாப் ஸ்பீடு. இன்னைக்கு ஓட்டிட்டு வந்ததுக்கு 4 கிலோமீட்டர் சேர்த்து கிடச்சிருக்கு மைலேஜ். சரி மக்களே, வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு வெயிட் பண்ணாதீங்க, இருங்க இப்போவே பார்த்துருவோம். ஓ, டியோனாவே இங்கே தான் இருக்கா? நவீன் ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? என்ன ஃபஸ்ட் சர்வீஸா? டெலிவரி வண்டியா? டெஸ்ட் ரைட் இருக்காங்க ப்ரோ. இது இல்லையா? சேல் ஆயிடுச்சா? ஓகே ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்ட் ட்ரைவ் வேறு இல்லை. இதுதான் வந்து அத்துலியாவோட யூசர் மேனுவல் புக்குங்க. நமக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வண்டியில் இருக்க எல்லாமே இதில் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை நீங்கள் வந்து அத்துலியா ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஒரு நாளைக்கு உட்காந்து. முன்னாடி இருக்குங்கண்ணா. மக்களே எப்படியோ ஒரு வழியாக சர்வீஸ் முடிஞ்சுங்க. எங்கே பார்த்தாலும் 457 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சர்வீஸ் காஸ்ட் இப்போ நமக்கு தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவிலே காமிச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா எதுக்கு பில்லு போட்டிருக்காங்கன்னா, ஆயில் ஃபில்ட்ரு 1184 ரூபா. அந்த ஒரு ஃபில்ட்ருங்க இவ்வளோ பெருசு வரும் அந்த ஃபில்ட்ரு மட்டும். அடுத்து பேக்கிங்னு என்னமோ போட்டிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. ஆயில் கேஸ்ட்ரால் பவர் ஒன். இந்த ஆயில் தாங்க எனக்கு பிடிக்கலைங்க. 10W50 ஊற்றிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கு. இது ஒரு 1700 ரூபா. இது ரெண்டு மட்டும்தான். அடுத்து செயின் லூபு செயின் கிளீனிங் இதுக்கு 472 ரூபா. செயின் லூப் வாட்டர் வாஷ் வந்து ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வரும் எல்லா பிராண்ட்லேயும். இவங்க என்ன காஸ்ட் பண்ணுறாங்க? நான் 2 சர்வீஸ் அதை செக் பண்ணவே இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறேன் நான். அதை கேட்டுக்கலாம் என்னென்னு. மொத்தமாக நம்ம பில்லு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து லேபர் சார்ஜஸ் மட்டும் ஆட் பண்ணலைங்க. பார்ட்ஸ் சேஞ்சஸ் மட்டுமே 2893 ரூபாய்க்கு பார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பார்ட்ஸ்னால் என்ன, ஆயில் ஃபில்டரும் ஆயில் மட்டும்தான்.
அடுத்து அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து 472 ரூபா. எதுக்குன்னா அந்த செயின் லூப்புக்கு. ரவுண்ட் ஆஃப் வந்து எதுவும் போடலை. கிராண்ட் டோட்டல் வந்து 3365 ரூபா மக்களே. நமக்கு தேர்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. எனக்கு வந்து வாட்டர் வாஷ் அடுத்து பண்ணியிருக்காங்க. தேர்டு ஃப்ரீ சர்வீஸ். ஓகே, 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டேங்க. 4640 தான் ஓடி இருக்கு வண்டி. இப்போ நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. உள்ளே ஏன் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ் அடித்தோடனே நம்ம வண்டியில் அந்த லைட் ஒன்று எரியுங்க. இந்த லைட்டு வேறு மறுபடியும் வந்துருச்சு. அதனால் வந்து வண்டி மறுபடியும் ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கார் அண்ணன். ஓகேண்ணா, டூல் போட்டு செக் பண்ணுறாருங்க. எரியுது பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணாலும் எரியுது. எரியக்கூடாது இது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக அது வந்து சரியாயிடும். இருந்தாலும் வந்து நம்ம இப்போ ஷோரூமில் இருக்கோம்ல, இதுதான் வந்து இந்த டூலு. கூட நான் பிடிச்சிக்கிறேன். அண்ணா செக் பண்ணிட்டு இருக்காரு. வயரிங் வந்து 2 பார்ட்ஸ் வந்து மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே ஹெல்மெட் மாட்டிட்டு சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த மேனேஜர் வந்து அவரை உட்கார சொல்லுங்கள், வீடியோ எடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. லாம்டா சென்சாருக்குள்ளே தண்ணி போயிடுச்சுங்க. இப்போ அவர் வந்து டூல் போட்டு அதை கரெக்ட் பண்ணார். திருப்பி இன்ஜின் செக் லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. அந்த சென்சாரில் தண்ணி பட்டாலே இப்படி வந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறதுனே தெரில மக்களே. கடவுளே, எப்படியாவது என் வண்டியை மட்டும் காப்பாற்றிருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி. கஷ்டப்பட வச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டு வாங்கின வண்டிக்காக ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இப்போ வந்து அதை நான் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே பார்த்துட்டு இருந்தேங்க. அவர் வேறு எடுக்கானான்னு சொல்லிட்டாரு. யாருண்ணா? அவரு தான் ஓனரா? ஆ, ஓ, பூனேலேருந்து வந்திருக்காங்களா? அப்படியா? ஓ, அதனால தான் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க மக்களே. ஒரு ஜென்ரல் மேனேஜர் வேறு வந்திருக்கார் போல. ஓகே ஓகேண்ணா. ஆ ஆ சரி சரிண்ணா. சரி சரிண்ணா. ஓகே ஓகே. ஆமாம். ஆ ஆ எப்பயாவது ஒரு ஏதாவது வண்டி கம்ப்ளைண்ட்னா பார்க்குறக்கு வருவாரா? அதான் அதான் அதான். ஓகே 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 ஓகே. பூனேலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பரவாயில்ல, வந்து ஆகணும். சரி சரிண்ணா, பரவாயில்லைங்க. பூனேலேருந்து இவர் கிளம்பி வந்துடுறாராம்மா. வண்டி ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்ன உடனே பரவாயில்ல. இந்த அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டு வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். வந்து எதாவது பார்க்குறாங்களே. ஆனால் ஆன்லைனில் எதுவுமே பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நார்த்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவங்க. பூனேலேருந்து இங்கே வராங்க. பூனேலேருந்து நார்த்தில் பக்கம் தானே. அங்கே போய் அங்கே ஏன் போக மாட்டேங்கிறானுங்க. நான் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸ்டே டியூன் மக்களே. இப்போ நான் கிளம்பிடுவேன் இங்கிருந்து. மணி வேறு 7 ஆயிடுச்சு மக்களே. வண்டியை வெளியே எடுத்தாச்சுங்க. சர்வீஸ் சென்டருக்கு போனால் இருக்கிற பிரச்சனை கிளியர் தான் ஆகும். எனக்கு இல்லாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு இன்றைக்கி. சர்வீஸ் சென்டர்லேருந்து வெளியே வரப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டு பாருங்கள், செக் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓட்டினா தான் தெரியும் மக்களே. இதுக்கு முன்னாடி 2 டைம் இந்த லாம்டா சென்சார் லைட் எரிஞ்சுது எனக்கு. அந்த டூல் போட்டு பார்த்ததுக்கு அந்த லாம்டா சென்சார் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போவும் அதே சென்சார் தான் பிரச்சனை. ஏன் அந்த சென்சார் பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த வாட்டர் வாஷ் அடிக்கிறங்காட்டி தாங்க. சென்சாரோட ஒயர்லாம் வெளியிலே இருக்குது, அந்த ப்ளக்கு எல்லாமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போச்சுன்னா
எப்படி சொல்கிறது, தண்ணி உள்ளே போச்சுனாலே வந்து சென்சார் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அது என்ன கணக்குன்னு தெரில. வாவ், ஆயில் மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க வண்டி. இதுக்கு தாங்க ஆயில் மாற்றணுங்கிறது. ஓய், என்னடா பிடிக்கவே முடியல. ஒரு சின்ன அடைக்கிற மாதிரி தோணுது, அடைக்குது. ஐயோ, ஐயோ மக்களே, வண்டி வேற ஆஃப் ஆகுதுங்க. சர்வீஸுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. கடவுளே, ஒன்றும் ஆகக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, காப்பாற்று கடவுளே. வண்டி வந்து த்ராட்டில் டவுன் ஆகுதுங்க. இந்த டிராஃபிக்குள்ளே எப்படி தான் நான் இதை ஓட்டிகிட்டு போக போகிறேனோ தெரியலையே. வண்டி ஸ்டேபிளாக இல்லை. ஆர்பிஎம் தெரியுதுங்களா உங்களுக்கு? 1.5 இருக்கணும் நார்மலாக. இது பார்த்தீங்களா, 1 கீழே போயிட்டு மேலே வேற வருது. இது வேற ஏன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃபே ஆயிடுச்சுடா. எக்கோ மோடில் போட்டுக்கலாம்டா சாமி. பயமாகவே இருக்குங்க. எனக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கே மைண்டு வரல சத்தியமாக. இவனுங்க வேறு இவ்வளோ டிராஃபிக்கில் இருக்கானு ஓட்டி பார்க்கலான்னா. வண்டி நார்மலாக இல்லைங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சென்சார் லைட்டு வேறு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வேறு ஆஃப் பண்ணவே முடியல. இவ்வளோ நேரம் 5 மணிக்கு வந்து 8 மணி ஆயிடுச்சுங்க. அந்த சென்சார் லைட்னால தாங்க இத்தனை நேரம் இவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ இவனுங்க வேறு நேரங்காலம் தெரியாமல் வேகமாக போய்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு மட்டும் எங்கிருந்துடா வருவீங்க புதுசாக? ஹைவேல போய் பெட்ரோல் அடிச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி அந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போச்சு அது. ஐ டோன்ட் ப்ரிஃபர் வாட்டர் வாஷுங்க இந்த வண்டியை. பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாகவே வச்சுக்கோங்க இந்த வண்டியை. வெட்ட ஆச்சு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு எதுக்கு வண்டி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. அதை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ கரெக்டாக வந்து 1.5 ஸ்டேபிளாக நிற்கிது பார்த்தீங்களா? அப்படியே நிற்கவே இல்லை. எப்படி எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. யாருமே தெளிவாக ஒரு வீடியோவே போட மாட்டேங்கிறாங்க தமிழில். ஹிந்திக்காரனுங்க ஹிந்தியில் பேசுகிறானுங்க, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. பார்ப்போம், இன்னும் 40 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு போகணும். போகிற வழியில் ஏதோ ஒன்றுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுளே காப்பாத்துறா சாமி, உன்னை நம்பி தாண்டா இருக்கேன்டா, என்னை சிக்கலில் விட்டுறாதரா. இந்த வண்டியை ஓட்டிட்டு மற்ற வண்டியை பார்க்கும்போது பேசாமல் இந்த வண்டி எடுத்துருக்கலாமான்னு தோணுதுங்க. அந்த மாதிரி என்னை தோண வச்சிருச்சிங்க இந்த ஆப்ரிலியா பிராண்டு. ஹார்ட் ஏர்ன் மணிடா டே, பார்த்து பண்ணி விடுங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்டா, ஒரு 2 வருஷம்டா. 2 வருஷம் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்கடா. நான் பார்த்துக்கோண்டா. அதுக்கப்புறம் இந்த வண்டி என்ன பிரச்சனை வந்தாலும். இப்போ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் வந்துட்டோம். இன்னும் நம்ம ஹைவே ஏறுறதுக்கே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. This ignition light will be gone. இப்போ பாருங்க, நான் வந்து ஹை பீம் அடிக்கிறேன். எனக்கு அந்த ஹை பீம் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது ஒர்க் ஆகலை. ஸ்விட்ச் ஒர்க் ஆகுது, அந்த இண்டிகேஷன் ஹை பீம் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை வேறு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அடுத்த சர்வீஸில் தான் பார்த்துக்கணும். வண்டி
வண்டி சூப்பராக இருக்குங்க. வண்டி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அந்த கொஞ்ச நேரம் அது அடைச்சிது, அது வாட்டர் வாஷ்னால தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இப்போ நல்லா இருக்குங்க, இப்போ ஸ்டேபிள் ஆகிடுச்சு வண்டி. இப்போ நான் நார்மலாக தான் இருக்குது. நம்ம வந்து எக்கோ மோட்லேயே போய்க்கலாம், ஸ்போர்ட்டே வேணாம். நான் எப்போவுமே ஸ்போர்ட்டில் தான் ஓட்டுவேன். இப்போ வந்து அந்த பிரச்சனை ஆனோடனே வந்து கொஞ்சம் பயந்துட்டேங்க, எங்கடா நின்றுமோ அப்படின்னு. சரி மக்களே, நான் உங்களுக்கு ஹைவே வரைக்கும் நான் வந்து ஹைவே வந்துட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸ்டே டியூன்டு மக்களே. மக்களே, இந்த வண்டியில் நான் இன்னொரு பிரச்சனை ஒன்று இப்போதாங்க கண்டுபிடிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து த்ராட்டில் கொடுக்குறேன், வண்டி வந்து மூவ் ஆகும், நல்லா தான் போகுது, எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் கை எடுத்ததுக்கப்புறம் வந்து த்ராட்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். கை எடுத்துட்டேன்னா பார்த்தீங்களா 108லேருந்து 109 வருது பாருங்க. இது எதனால அப்படின்னா, இது ஒரு புவர் காலிபரேஷன் ரைட் வே வரனால மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. பார்த்தீங்கன்னா 114 போயிட்டு இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. நான் கையை எடுத்துட்டேன். கேடிஎம்லாம் வந்து பக்காவாக இருக்குங்க அந்த ரெஸ்பான்ஸு. நம்ம ஸ்பீட்ல இருந்து கையை எடுத்தோம்னா அப்படியே சரசரன்னு குறையும். இது 2-3 ஏறுது. இதை நான் இப்போதான் நோட் பண்ணுறேன், ஜஸ்ட் நவ். ஹைவே வந்துட்டோம் மக்களே. எனக்கு அந்த லைட்டு போனால் தாங்க நான் நார்மல் ஆகுங்க. லைட்டு போகிற வரைக்கும் நான் வந்து அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் மூஞ்ச வச்சுருப்பேன். ஏன்னா நான் ஒரு பைக்கராக போயிட்டேன்ல, பைக்குக்கு ஏதோ ஒன்றுனா அப்படியே வந்து மனசெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குங்க. எதுனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு பையன்கிட்ட பேசினா அந்த டைமில் ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுங்களா? அந்த ஃபீலிங் எனக்கு இப்போ கரண்ட்லி எனக்கு இருக்குங்க இந்த லைட்டுனால. இது என்னடா பிரச்சனை, என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படின்னு சொல்லி அதே தான் சேம் ஃபீலிங். ஓட்டு ஓட்டி பார்ப்போம். மக்களே, நைட் ரைடு வந்து நான் வந்து மேக்ஸிமம் நான் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்து அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை நைட் ரைடு பண்ணுற அளவுக்கு. பிரேக் இல்லை, லைட்டு விசிபிலிட்டி இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நைட் ரைடு வேகமாக ஓட்டுவேன். ஏன்னா உயிர் முக்கியம்ல மக்களே. நான் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸ்டே டியூன்டு மக்களே. மக்களே, வந்தாச்சுங்க நம்ம ஊருக்கு. இன்னைக்கு நாளும் முடியல, இந்த லைட்டும் ஆஃப் ஆகலை. ஒரே கஷ்டமாக இருக்குங்க. இன்னைக்கு vlog-ஏ ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு தான். காலையிலேருந்து நாளே சரியில்லைங்க. காலையில் அவனும் கூட சண்டை. இப்போ என்னடா வண்டி இப்படி வந்துருச்சு, ராசி பலனில் கவனம்னு போட்டிருக்கானுங்க. இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். இந்த லைட்டு எப்போ தான் ஆஃப் ஆகுமோன்னு இருக்குங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி 2 டைம் வாட்டர் வாஷ் பண்ணும்போதும் லைட் எரிஞ்சுது. அந்த லாம்டா சென்சார் இருந்தால் வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து இதில் சாஃப்ட்வேரில் காமிச்சது. சாமி ப்ளீஸ் சாமி, இந்த வண்டியை மட்டும் காப்பாற்று. ரொம்ப அழகான வண்டிங்க இந்த வண்டி. இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. சூப்பராக இருக்கும் தெரியுங்களா ரோட் ப்ரெசன்ஸு. எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம வண்டியை ஓட்டக்கூடாது. இந்த வண்டியை வந்து நான் லவ் பண்ணி எடுத்தேங்க. ஏன்னா அப்ரிலியாங்கிற அந்த பிராண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த SR 150லேருந்து நான் கிரேஸ் ஆனேன்.
இதில் 125 வர மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்து நான் வெயிட் பண்ணி கடைசியில் 457 எடுத்தேன். எனக்கு இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் அந்த வண்டி கொடுக்கலாம் மாட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் நான் ஸ்டேபிள் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்துச்சுன்னா நானே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இந்த வண்டினால மேலும் என்னை டிப்ரெஷனுக்கு உள்ளே கொண்டு போயிடாதீங்க. அப்படி இல்லையா, ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த லெஃப்ட் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பிரேக்கு பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்க வேண்டிய விதத்தில் நான் என் வண்டியை பார்த்துக்குவேன். எனக்கு வந்து வேறு எதுவும் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான ஆள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டானுங்க. அந்தளவு நான் ஹாப்பியாக இருப்பேன் மக்களே. அப்படியே வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், யூ மேட் அ குட் சாய்ஸ் தான் மக்களே. சரிங்களா, நீங்கள் வந்து உங்கள் காசு வேஸ்ட்லாம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு பவர் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. சிம்பிளாக சொல்லிட்டேன். இதை ரிலேபிளாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம தான் கிங்கு அந்த மாதிரி செக்மெண்ட்டில். நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச கம்பெனி வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், SP அப்பரல்ஸ். ஆனால் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசராக இருந்தேன். நம்ம சூர்யா சார், அஜித் சார் இவங்கெல்லாம் திருப்பூரில் அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசராக இருந்து தான் இந்நேரம் இப்போ வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. ஃப்யூச்சர் யாருக்கு வேணால் எப்படி வேணால் மாறுங்க. நம்ம ஒன்றும் இப்படியே இருக்க மாட்டோம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை நான் என் செய்து கொள்கிறேன் மக்களே. மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸுடன் பல சோக கதைகள், பல இன்பக் கதைகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூக்கர் கிட் பிளாக்ஸ் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்டு மக்களே. டாடா, பை பை, அன்டில் நெக்ஸ்ட் டைம்.